ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதுரையில் இப்போ ஸ்டெம் பார்க் அதாவது அறிவியல் பூங்கா திறந்தாச்சு. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கு அடுத்து இருக்கிற திருநகரில் நம்மளுக்கான மதுரைக்கான அறிவியல் பூங்கா திறந்தாச்சு. ஸ்டெம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னான்னு பார்த்தோம்னா சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். அதாவது இந்த பார்க்கில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித இந்த விளக்கங்கள்லாம் அதுக்கான செயல்பாடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை விளக்குறதுக்கு அங்கே 2 நபர்களையும் போட்டிருக்கிறாங்க. அவங்க நமக்கு நல்ல தெளிவாக ஒவ்வொரு கோட்பாடை பற்றியும் தெளிவாக விளக்கி செயல்முறையோடு செஞ்சு காமிக்கிறாங்க. ராக்கெட் இயங்குவதற்கான தொழில்நுட்பம் பற்றி தெளிவாக விளக்கி சொன்னாங்க. த்ரீ பால்ஸ் மூவ் பண்ணோம்னா 3 பால்ஸ். அதே மாதிரி நம்ம எத்தனை பால் சொல்கிறோமோ அத்தனை பாலோட எனர்ஜி அத்தனை பால் கிடைக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இப்போ நம்ம சொக்கலிங்கம் சார் காந்தத்துடன் விளையாடு இதை பற்றி நமக்கு விளக்கி சொல்ல போகிறாரு. வணக்கம் சார். மேக்னெட் மேடம், இது வந்து ஒரு பொருளை வந்து கையில் தூக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே ஒரு மேக்னெட்லேருந்து நிறுத்தும் போது ஈஸியாக இருக்குது. அதான் ஒரு பொருளை வந்து மேலே கொண்டு வரதுக்கு அதிகமாக மேக்னெட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, வெயிட்டான பொருளை மேலே கொண்டு வரதுக்கு மேக்னெட் யூஸ் பண்ணுறாங்க. ரைட் ஹேண்ட் மூவ் பண்ணாங்கன்னா அம்பர்லா வந்து லெஃப்ட் ஹேண்ட் மூவ் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் மூவ் பண்ணாங்கன்னா அம்பர்லா ரைட் ஹேண்ட் மூவ் ஆகும். அது செஞ்சு காமிங்க சார் கொஞ்சம். பாப்பா எந்த சைடில் வீலை மூவ் பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் கூட ரொட்டேட் ஆகுது. நியூட்டனோட 3ஆம் விதி இது. இப்போ இந்த ஸ்டெம் பார்க்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி சார் சொல்ல போகிறாரு. சொல்லுங்கள் சார். மேடம், இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் லெட்டர் பேடில் பிரின்ஸ்பால் சைன் இருக்கணும், ஸ்கூலோட சிக்னேச்சர் இருக்கணும், அவரோட மொபைல் நம்பர் இருக்கணும். அதே மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எத்தனை டீச்சர்ஸ் வராங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப்பர் வராங்களா அவங்களோட இது வேணும். அதுபோக உள்ளே வந்து லஞ்சுக்கு அலௌடு கிடையாது மேடம். ஒன்லி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் அந்த ஸ்நாக்ஸ் பேப்பர்ஸ்லாம் டஸ்ட்பினில் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ சார். இந்த ஸ்டெம் பார்க்கோடையே குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடுறதுக்கான விளையாட்டு பார்க்கும் இருக்குது. குழந்தைங்க காலையில் வந்தாங்கன்னா மதியம் வரைய நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அறிவுபூர்வமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். கட்டணம் எதுவும் கிடையாது. நான் இந்த பார்க்குக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு போயிருந்தேன், 6:30க்கு. அப்போ பறவைகளோட சத்தத்தை கேளுங்க.